கீழே விடுப்பற பாத்துடா கீழே போட்டுறாதடா கீழே போட மாட்டேன் ஏய் உள்ளமா உட்காரு கா வைடா போடா நீ என்ன பண்ணிங்கிறாங்க வாடா இந்த பக்கம் ஹே ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கல்யாண சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோஸ். இப்போ வந்து என்ன வீடியோ வரப்போகுதுன்னா நெலுங்குக்கான வீடியோஸ் தான் வரப்போகுது. ஸோ டோட்டலாக ஒரு 5 நெலுங்கு வச்சாங்க. அந்த 5 நெலுங்கும் இதே வீடியோவில் வந்து குட்டி குட்டி கிளிப்ஸாக போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஹோப் நீங்கள்லாம் வீடியோவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா இங்கே அர்லி மார்னிங் ஒரு 4:30 இருக்கும். அப்போ வந்து பந்தக்கால் நடணும் அப்படின்ட்டு எல்லோரையும் எழுப்பி குளிக்க வச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து பந்தக்கால் நட்டுட்டோம். 4:30 எல்லாம் வந்து எனக்கு மிட் நைட்டு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்ததே பெரிய விஷயம் நல்லா. ஏன்னா பெங்களூர் கிளைமேட் வந்து சும்மாவே தாங்க முடியாத குளிராக இருக்கும். ஸோ 4:30 மணிக்கு நெஞ்சு பாருங்கோ குளிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கோமியம் வந்து ஊற்றின்னு இருக்கிறாங்க. அது கோமியம் போட்டு அது பால் தயிர் தண்ணி எல்லாம் போட்டு கழுவாங்க இல்லைங்களா. என் மூஞ்சி ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு ஸ்மெல். அது எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எல்லா ரிச்சுவல்ஸும் நல்லபடியாக முடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நெலுங்கு வைக்கணும். அது வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சாங்க. அதுக்கு அடுத்து வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கொஞ்சம் கிராண்டாக வந்து நெலுங்கு வச்சோம். அப்போ வந்துட்டு எல்லோரும் வந்திருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு குறுக்கல விட ஒடி விடுங்க.
ஏய் மூங்கெல்லாம் கொத்தி விட்டு அவங்கள கீழே விடுப்பாரு பாத்துடா கீழே போட்டுறாதடா கீழே போட மாட்டேன் ஏய் மெல்லமா உட்காரு அண்ட் இது வந்து த வெரி நெக்ஸ்ட் டே, இது வந்து 3rd நெலுங்கு. ஆக்சுவலி வந்து கல்யாணத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடிலேருந்தே நெலுங்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 5 நெலுங்கு வைக்கணும் இல்லைங்களா, ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஆர்டர் வர்றதுக்காக முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நெலுங்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து அவங்க மாமா வீட்டு சைட்லேருந்து வைக்கிற நெலுங்கு. என்ன காரம் ஊட்ட வைக்கிறீங்க? ஸ்வீட் ஊட்ட வைங்க. ஸ்வீட் கொடுத்தாச்சு, அவங்க அத்தை கொடுத்தாச்சு. பாடு ஆளுங்க அதுக்கிற பாட்டு பாடு. இது வந்து அன்னைக்கு நைட் எடுத்த வீடியோ.
அதாவது நெலுங்கு முடிஞ்சிட்டு அன்றைக்கி நைட் எடுத்த வீடியோ. ஆல்மோஸ்ட் டைம் வந்து 12 o'clock ஆக போகுது. இப்போ வந்து நாங்கள் மெஹந்தி வச்சுட்டு இருந்தோம். அண்ட் 3 நெலுங்கு வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இன்னும் 2 நெலுங்கு பாக்கி இருக்குது. அதில் இன்னொரு நெலுங்கு வந்து ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நெலுங்கு வைக்கணும். ஸோ அந்த நெலுங்கு வந்து இன்னும் 2 மாமா இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நெலுங்கு வச்சுட்டாங்க. அண்ட் வந்து இன்னொரு நெலுங்கு வந்து கல்யாண தண்ணிக்கு வைக்குவாங்க. அதாவது தாலி கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. அது 4 o'clock 5 o'clock போல் இன்னொரு நெலுங்கு வைக்குவாங்க. அண்ட் இந்த 2 நெலுங்குமே வந்து என்னால் கவர் பண்ண முடியல. இது வந்து அவங்க மாமா வந்து வைக்கும் போது வந்து காலையில் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஐ மீன் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து எடுக்க முடியல. அண்ட் கல்யாண டைமில் வந்து தாலிக்கு முன்னாடி வைக்கிற நெலுங்குக்கும் வந்து எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து வெட்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.